மண்டே மார்னிங் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் வந்து தண்ணியை குடிச்சிட்டு டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ரவை இருந்துச்சு. சரி அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிலில் வச்சுட்டேன். நேற்று தான் இந்த பாட்டுக்கெல்லாம் ஓட்டை போட்டு அடியில் ட்ரே வச்சுருந்தேன். எல்லா பாட்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு எல்லா செடிக்கும் வெயில் வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில செடிக்கெல்லாம் வெயில் வரல, அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன். தட்டைப்பயிறு குழம்பு. முன்னாடிலாம் அடிக்கடி இந்த தட்டைப்பயிறு குழம்பு வச்சு எனக்கெல்லாம் வெறுத்தே போச்சு. இப்போல்லாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஹஸ்பண்ட் எப்போ தட்டைப்பயிறு குழம்பு வச்சாலும் சாப்பிடுவாங்க. நான் வந்து எனக்கு கீரை பொரியல் செஞ்சுக்கிட்டேன். உப்பு ஜாடியெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதுலேயும் உப்பை ஃபில் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த ப்ளூ கலர் ஜாடி இப்போ தான் வாங்கியிருக்கேன். முன்னாடி வச்சுருந்த ஜாடியோட மூடியை உடச்சிட்டேன். ரொம்ப நாள் தேடி இன்றைக்கி தான் கிடச்சிது. அதையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கீரை பொரியல் எனக்கு செஞ்சுக்கிட்டு ரசமும் வச்சு எடுத்து வச்சிட்டேன். சாமியை சாப்பிட வச்சு பால்வாடி கொண்டு போய் விட்டு வர்றதுக்குள்ளே தலைவலியே வந்துடும். அவங்களே பால்வாடியில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ்